இந்தியால மேசிவ் நம்பர்ஸ் ஆஃப் பீப்பிள் விளையாடுற கேம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் அண்டு பிஜிஎம்ஐ கரெக்ட்டா? இதே தீம்ல சில கேம்ஸ் வந்திருந்தாலும், இது 2 தான் மேல இருக்கு. 2ம் சேம் தீம்ல இருந்தாலும், ஒவ்வொன்னுத்துக்கும் டிஃபரன்ஸ் காட்டுறது, அதோட கிராஃபிக்ஸ் அண்ட் அனிமேஷன், அப்புறம் கேம் மெக்கானிக்ஸ்ல கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். நான் 2மே ஆடியிருக்கேன். சில மாசம் அடிக்ட்டும் ஆகியிருக்கேன். பட் சலிப்பு தட்டிடுச்சு. இதே தீம்ல வேற மாரி வந்தா நல்லா இருக்குமேன்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது தான், கிராஃப்டன் புதுசா ஒரு கேம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. அதுதான் ஆஸ்ட்ரோ அரேனா. இது ஒரு மொபா கேம். மல்டிபிளேயர் ஆன்லைன் பேட்டில் அரேனா. ஸ்பேஸ் தீம்ல பேட்டில் நடக்கிற மாரி இருக்கும். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் ஒரு மேட்ச்சே நடக்கும். இந்த கேமோட அஜெண்டாவே பார்த்தீங்கன்னா, குயிக் ஸ்ட்ராட்டஜில ப்ளே பண்ணி மேட்ச வின் பண்றது தான். ஃப்ரீ ஃபயர்ல பார்த்தீங்கன்னா, கேரக்டர்ஸ்லாம் யூனிக்கா இருக்கும். அந்த கேரக்டர்ஸ் அழகுபடுத்த அதுக்கான யூனிக் பவர் அண்ட் ஸ்கில்ல குடுத்திருப்பாங்க. ஆனா பிஜிஎம்ஐல இது இருக்காது. ஃப்ரீ ஃபயர் இந்த கான்செப்ட்ல பூந்து விளையாடுவாங்க. புது புது கேரக்டர்ஸ இன்ட்ரோடியூஸ் பண்ணி, அதுக்கு புது புது ஸ்கில்ஸ் அண்ட் பவர குடுத்து கேமர்ஸ என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சேம் கான்செப்ட்ல தான் ஆஸ்ட்ரோ அரேனா. பப்ஜி ஆர் பிஜிஎம்ஐயோட யூனிக்னஸ் கெடக்கூடாதுன்னு இந்த கான்செப்ட்ட கொண்டு வரலையா என்னன்னு தெரியல. ஆனா, இந்த கான்செப்ட்டுக்குன்னு ஆஸ்ட்ரோ அரேனாவ கொண்டு வந்தாங்களோன்னு ஒரு ஃபீல் இருக்கு. அப்படி கொண்டு வந்தாலும் லாஜிக்கா யூஸ் பண்ணியிருக்காங்க. கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, சைஃபை ஆஸ்ட்ரோனட்ஸ். அவங்களுக்கு யூனிக்கான வெப்பன் ஒண்ணு இருக்கும். அந்த வெப்பனுக்கு ஒரு பவர் இருக்கும். சில ஸ்பெஷல் பவரும் இருக்கும். அத ஸ்ட்ராட்டஜிக்கலா யூஸ் பண்ணி மேட்ச வின் பண்ணணும். கேம்ல ஆசமா இருக்கிறது, அதோட அனிமி ஸ்டைல் தீமும் அண்ட் கலரும் தான். செம்ம கலர்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லா கிரியேட் பண்ணியிருக்காங்க. கேம்ல பார்த்தீங்கன்னா 3 விசஸ் 3 தான் ஆட முடியும். நாம 3 பேர், எனிமி 3 பேர். இவங்களுக்குள்ள நடக்கிற பேட்டில் தான் இந்த கேம். இதுல இப்ப வரைக்கும் 4 டைப்ஸ் ஆஃப் மோட் இருக்கு. 1 எனர்ஜி ஸ்டோன ஸ்டோர் பண்றது. எனிமி அப்புறம் சம் ஏலியன்ஸ் கூட ஃபைட் பண்ணி எனர்ஜி ஸ்டோன்ஸ கலெக்ட் பண்ணணும். அந்த டைம்க்குள்ள குறிப்பிட்ட எனர்ஜி ஸ்டோன்ஸ கலெக்ட் பண்ணா கேம் வின். நெக்ஸ்ட் பிளேஸ ஆக்குபை பண்றது. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள யார் அதிகமா பிளேஸ ஆக்குபை பண்றாங்களோ அந்த டீம் வின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டீம் டெத் மேட்ச். இத நான் சொல்லவே வேணாம். பப்ஜி அண்ட் ஃப்ரீ ஃபயர் ஆடி இருந்தாலே இது புரியும். நெக்ஸ்ட் ரீசென்ட்டா புதுசா ஒண்ணு விட்டுருக்காங்க. அது வந்து அது வந்து மறந்துட்டேன். மத்தபடி சேம் மல்டிபிள் ரிவார்ட்ஸ் அண்ட் மல்டிபிள் ஈவென்ட்ஸ் இருக்கு. ஸோ இது சிமிலர் டூ ஃப்ரீ ஃபயர் அண்ட் பப்ஜி தான். பட் டிஃபரெண்ட் விஷுவல்ஸ் அண்ட் டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இது இருக்கும். ஓகேப்பா, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். ஜஸ்ட் ஓவர் அண்ட் அவுட்.